எப்பெல்லாம் நீங்க வந்து உங்க தோள்பட்டையை அதிகமா தூக்கி வேலை செய்றீங்களோ அப்போ வந்து உங்க தோள்பட்டையில வலி வந்து அதிகமா வருது. துணி காயம் போட போது, ஏதாவது ஸ்போர்ட்ஸ்ல நீங்க விளையாடும் போது, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல வந்து உங்களுக்கு தோள்பட்டையில வலி வந்து ரொம்ப அதிகமா வருது. அது மட்டும் இல்லாம தோள்பட்டையில அரைக்கிற மாதிரி சத்தம் வருது, தோள்பட்டை கொஞ்சம் விலகுற மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்குது. உங்க தோள்பட்டையை தொட்டு பார்த்தீங்கன்னா வலி அதிகமா இருக்கு, தோள்பட்டையை தூக்க முடியாத அளவுக்கு வலி, நீங்க தூங்கும் போது வலி அதிகமா இருக்கு. இது வந்து முக்கியமான காரணம் உங்க தோள்பட்டையில ஏற்பட்டிருக்க ஜவ்வுல பாதிப்பு இருக்கலாம், இல்ல அது உள்ள இருக்கிற மசில்ஸ் டெண்டான்ஸ்ல வந்து ஏற்பட்டிருக்க பாதிப்பா கூட இருக்கலாம். இந்த பாதிப்பு வந்து உங்களுக்கு சீரியஸான கண்டிஷனா மாறதுக்கு முன்னாடி நீங்க வீட்ல இருந்து இதை வந்து ஆரம்பத்துல எப்படி சரி செய்யலாங்கிறத பத்தி நான் இந்த வீடியோல சொல்றேன். ஹலோ எவ்ரிவன், நான் டாக்டர் ஜெயசுதாஸ், ஷாலா பிசியோதெரபி, திருவண்ணாமலை. இந்த வீடியோல தோள்பட்டை வலிக்கு உண்டான காரணத்தை பத்தி நான் சொல்ல போறேன். முக்கியமான காரணம் என்னன்னா, ஷோல்டர் ஜாயிண்ட்ல இருக்க ஸ்பேஸ் வந்து குறையிறதுனால அது உள்ளார வர்ற லிகமெண்ட்ஸ் டெண்டான்ஸ் மசில்ஸ் எல்லாம் கம்ப்ரஷன் ஆகி அதுல இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டு இதுதான் வந்து ஷோல்டர் இம்பிஞ்ச்மெண்ட் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றோம். இந்த பாதிப்பை வந்து எப்படி நீங்க ஆரம்ப நிலையிலேயே வந்து சரி பண்ணலாங்கிறத பத்தி நான் இந்த வீடியோல சொல்றேன். இதுதான் வந்து ஷோல்டர் ஜாயிண்ட். இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மேல வர்றது வந்து அக்குரமென் அப்படிங்கிற எலும்பு, கீழே வர்றது வந்து ஹியூமரஸ்ங்கிற எலும்பு. இந்த ரெண்டு எலும்புக்கும் நடுவுல வர்ற ஸ்பேஸ் தான் வந்து சப் அக்குரமெல் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஸ்பேஸுக்கு உள்ள வந்து நிறைய டெண்டான்ஸ், லிகமெண்ட்ஸ், மசில்ஸ் எல்லாமே இருக்கு. இப்போ இந்த ஸ்பேஸ், இந்த இடைவெளி வந்து சுருங்குறதுனால உள்ள இருக்க மசில்ஸும் டெண்டான்ஸும் லிகமெண்ட்ஸும் வந்து கண்டிப்பா இன்ஃப்ளமேஷன் ஆகும், கொஞ்சம் டேமேஜ் ஆகும். முக்கியமான மசில்ஸான ரொட்டேட்டர் கஃப் மசில்ஸும் இருக்கு. இந்த ரொட்டேட்டர் கஃப் மசில்ஸ்ல முக்கியமான மசில் வந்து சூப்ராஸ்பைனட்டஸ் மசில்னு சொல்லுவோம். இதுதான் வந்து இந்த ஹியூமரஸை வந்து நல்லா தாங்கி பிடிச்சிருக்குது. ஹியூமரஸ் வந்து நல்லா கீழே இறங்காம பாத்துக்கிற மசிலும் இதுதான். இந்த மசிலும் இது உள்பட்டைக்கு உள்ள இருக்கிற இந்த சப் அக்ரமினல் ஸ்பேஸ் வந்து எதனால வந்து சுருங்குது, இடைவெளி குறையுது. நீங்க வந்து தொடர்ச்சியா வந்து குனிஞ்சபடியே வந்து தோள்பட்டைக்கு வந்து அதிகப்படியான மூவ்மெண்ட் கொடுக்குறது. உதாரணத்துக்கு ரொம்ப நேரம் துணி அயன் பண்ணிட்டு இருக்கிறது, குனிஞ்சபடியே வந்து உங்க சமையல் வேலைகளை வந்து ரொம்ப நேரம் செஞ்சு ஃபேக்டரியில வேலை பார்க்குறவங்களா இருந்தா குனிஞ்சபடியே அதிக நேரம் தோள்பட்டைக்கு வெயிட் தூக்கி தூக்கி இறக்குற மாதிரியான வேலைகள், ரொம்ப ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி வந்து குனிஞ்சபடியே அதிகமா செய்யறது, இதனாலலாம் வந்து அந்த சப்அக்ரிமல் ஸ்பேஸ் வந்து சுருங்குறதுனால உள்ள இருக்கிற மசில்ஸும் டிஷ்யூஸும் என்ன ஆகும், நல்லா ரப் ஆகும், ஒன்னோட ஒன்று உரையறதுனால கண்டிப்பா அந்த இடத்துல இரிட்டேஷன் அதிகமாகும். இரிட்டேஷன் அதிகமாகிறதுனால இன்ஃப்ளமேஷன் வரும். இதனால நீங்க எப்பெல்லாம் தோள்பட்டை நீங்க தூக்குறீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு வலி இருக்கும், வீக்கமும் சில பேருக்கு இருக்கும். உங்க தோள்பட்டையில இருக்கிற ஜாயிண்டோட ஸ்பேஸ் வந்து குறைஞ்சிருக்கு, இதனால வந்து உங்களுக்கு அந்த மசில்ஸோ டெண்டான்ஸோ உள்ள வந்து அழுத்தி இருக்கு, இம்பிஞ்ச்மெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, முக்கியமா வந்து எக்ஸ்ரேல வந்து கண்டுபிடிக்கலாம். எக்ஸ்ரேல இல்லாம நீங்களே வீட்லயே வந்து ஒரு சிம்பிளான டெஸ்ட்ல வந்து உங்களுக்கு அந்த ஜாயிண்ட் ஸ்பேஸ் வந்து நெருங்கி இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது ஒரு சின்ன டெஸ்ட் சொல்றேன். இப்போ இந்த தோள்பட்டையில தான் வந்து வலி இருக்கு, தொட்டாலே வலி இருக்கு, தூங்க முடியல, கை தூக்கினாலே அதிகமா தூக்க முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல இந்த கையை வந்து நல்லா இருக்க தோள்பட்டைக்கு மேல இப்படி வைங்க. இப்படி வைக்கிறப்போ பெயின் வந்து உங்களுக்கு மைல்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இந்த கையால இந்த தோள்பட்டையை கொஞ்சம் ரைஸ் பண்ணுங்க. இப்படி ரைஸ் பண்றப்போ வலி வந்து ரொம்ப அதிகமா தாங்க முடியாத அளவுக்கு இந்த இடத்துல இருக்குது. இந்த சுச்சுவேஷன்ல வலி இருக்குன்னா உங்களுக்கு ஷோல்டர் ஜாயிண்டோட ஸ்பேஸ் வந்து நெருங்கி இம்பிஞ்ச்மெண்ட் இருக்கலாம். நீங்க இதே டெஸ்ட்டை வந்து இந்த கைக்கும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பாக்குறப்போ இந்த கையில வலி இல்லை அப்படின்னா இந்த கையில வந்து ஷோல்டர் இம்பிஞ்ச்மெண்ட் சிண்ட்ரோம் இருக்கு. இதை தான் வந்து நம்ம ரொட்டேட்டர் கஃப் டெண்டினைட்டிஸ், பெயின்ஃபுல் ஆர்க் சிண்ட்ரோம் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். எக்ஸசைஸ்லாம் வந்து ஈஸியானது தான். ஆரம்பத்துல செய்யறதுக்கு சில பேருக்கு கஷ்டமா இருந்தாலும் நீங்க செய்ய செய்ய கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும், வலி நல்லா குறையும். இந்த எக்ஸசைஸ் செய்யறதுனால உங்களுக்கு அந்த ஷோல்டர் ஜாயிண்ட்ல இருக்க அந்த சப் அக்ரிமினல் ஸ்பேஸ் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும், ஷோல்டர் ஜாயிண்ட்டை சுற்றி இருக்கிற மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும், உள்ள வந்து நல்ல ஹீலிங் நடக்கும், உங்களுக்கு ஷோல்டர் மசில்ஸ் வந்து நல்லா ரீஅப்டேட் ஆகும். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து ஸ்ட்ரெச்சிங் ஆக்டிவிட்டி பண்ணும். ஷோல்டர் ஜாயிண்ட்டை சுற்றி இருக்கிற மசில்ஸையும் டெண்டான்ஸையும் வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்றதுனால உள்ள இருக்க இன்ஃப்ளமேஷன் வந்து நல்லா குறையும். இப்போ உங்களுக்கு எந்த கையை தூக்குனா வலி இருக்கோ அந்த கை ஓரமா ஒரு சவுர் ஓரமா இருந்துக்கோங்க. 90 டிகிரிஸ் வந்து இதை போல எல்போ வந்து பெண்ட் பண்ணி வலி இருக்கிற கையை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா முன்னாடி சாயுங்க. இப்படி சாயிறப்போ உங்களுக்கு இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்ல வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகும். இதை வந்து ஒரு 20 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க. ரிலாக்ஸ். அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து ரிலாக்ஸா மூவ் பண்ணுங்க. நல்லா ஸ்ட்ரெச் வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகணும், ஷோல்டர் ஜாயிண்ட்லேயே ஃபீல் ஆகணும், செஸ்ட் லெவல்லையும் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஃபீல் பண்ணி ஒரு 20 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ஒரு 3 to 5 ரிப்பீட்டேஷன் வந்து 2 times a day வந்து செய்யுங்க. ரிலாக்ஸ். இப்போ வந்து
இந்த ஸ்ட்ரெச்சிங் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கு அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து இந்த கையை வந்து செவுத்துலேயே கொஞ்சம் மேலே தூக்குங்க. இந்த பொசிஷனுக்கு தூக்கி வச்சுட்டு அதே போல கொஞ்சம் நல்லா முன்னாடி தள்ளி வாங்க. ஸ்ட்ரெச் வந்து நல்லா வந்து ஷோல்டர் லெவல்லையும் செஸ்ட் லெவல்லையும் ஃபீல் ஆகும். அதே 20 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுங்க. இது செய்ய செய்ய அந்த மசில்ஸ் எல்லாமே வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகும். உள்ள டெண்டான்ஸ் வந்து டைட்னஸ் இருக்கிறது கொஞ்சம் ரிலீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ளமேஷனும் பெயினும் வந்து நல்லா குறையிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவதா வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டை சுற்றி இருக்கிற அந்த ரொட்டேட்டர் கஃப் மசில்ஸ் வந்து நல்லா ரீஅப்டேட் ஆகணும். அதுக்குண்டான எக்ஸசைஸ் நான் இப்போ சொல்கிறேன். இதே போல் கம்ஃபர்டபுளாக பெட்டில் வந்து குப்புற படுத்துக்கோங்க. எந்த கையில் வந்து வலி இருக்கோ அந்த கையை வந்து ஸ்ட்ரைட்டாக இப்படி நீட்டிக்கோங்க. உங்களோட விரல் வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். அதே போல் ஆப்போசிட் கை நல்லா இருக்க கையை வந்து தலைக்கு நல்லா சப்போர்ட்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு கையை வந்து மேலே பார்த்த மாதிரியே மேலே தூக்குங்க. இதே போல் ரிப்பீட்டடாக மேலே கீழே வந்து ஒரு 10 ரிப்பீட்டேஷன் வந்து மேலே கீழேயும் ரிப்பீட்டடாக செய்யுங்க. இது வந்து ஒரு 3 டைம்ஸ் டேவும் செய்கிறப்போ ஷோல்டர் ஜாயிண்ட்டை சுற்றி இருக்கிற அந்த ரொட்டேட்டர் கஃப் மசில்ஸ் வந்து நல்லா ரீஹாபிலிட் ஆகும். இந்த ஸ்டேஜுக்கு அடுத்த ப்ரோக்ரஷன் வந்து கையை வந்து நல்லா சைடாக இப்படி நீட்டிக்கோங்க. நீட்டிட்டு எல்போ வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். நல்லா மேலே தூக்குங்க. இதே போல் இதுவும் வந்து ஒரு 10 ரிப்பீட்டேஷன் செய்கிறப்போ இன்னும் ப்ரோக்ரஷன் நல்லா கிடைக்கும். உங்களுக்கு அந்த ஷோல்டர் ஜாயிண்ட்ல இருக்கிற மசில்ஸ் வந்து நல்லாவே வந்து ரீஹாபிலிட் ஆகும். ரொட்டேட்டர் கஃப் மசில்ஸையும் வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறோம். அதுதான் வந்து லாங் லாஸ்ட் ரிலீஃப். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்டர்னல் ரொட்டேட்டர் மசில்ஸை வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறது வந்து சொல்கிறேன். இது போல் கையை நல்லா ஒரு 1 லிட்டர் பாட்டிலோ இல்லை 2 லிட்டர் பாட்டிலோ வச்சு எல்போ வந்து ஒரு 90 டிகிரிஸ் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஷோல்டருக்கு வெளியே வந்து கையை நல்லா மூவ் பண்ணுங்க. மூவ் பண்ணிட்டு உள்ளே கொண்டு வாங்க. நியூட்ரல் பொசிஷன் வாங்க. மூவ் பண்ணுங்க. இதே போல் ஒரு 10 to 15 ரிப்பீட்டேஷன் வந்து 3 டைம்ஸ் டே செய்கிறப்போ அந்த எக்ஸ்டர்னல் ரொட்டேட்டர் மசில்ஸ் வந்து ஷோல்டரில் வந்து நல்லா ஸ்ட்ரென்தனிங் ஆகும். ஸ்ட்ரென்தனிங் ஆகுறதுனால பெயின் நல்லா குறையும். லாங் லாஸ்ட் ரிலீஃபாக வந்து உங்களுக்கு மெயின்டைன் பண்ண முடியும். வந்து இன்டர்னல் ரொட்டேட்டர் மசிலையும் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஒரு 1 லிட்டரோ 2 லிட்டர் பாட்டிலோ கையை வந்து நல்லா நீட்டின மாதிரி வச்சுட்டு பின்னாடி வந்து அடுத்த பக்கம் ஷோல்டரை நோக்கி அந்த கையை வந்து நல்லா மூவ் பண்ணுங்க. கீழே நியூட்ரல் பொசிஷனுக்கு வாங்க. ரிப்பீட்டடாக வந்து நல்லா நீட்டிட்டு மூவ் பண்ணுங்க. நல்லா இதை போல நீட்டிட்டு மூவ் பண்ணும். ரிப்பீட்டடாக வந்து ஒரு 15 ரிப்பீட்டேஷன் வந்து 3 டைம்ஸ் டே செய்கிறப்போ வந்து உங்களுக்கு இன்டர்னல் ரொட்டேட்டர் மசில்ஸும் வந்து நல்லா ஸ்ட்ரென்தனிங் ஆகுறதுனால நல்லாவே வலி வந்து உங்களுக்கு குறையிறது மட்டும் இல்லாமல் திரும்ப வலி வராமல் இருக்கிறதுக்கும் நல்ல மெயின்டைன் ஆகும். சொன்ன எக்ஸசைஸ்லாம் வந்து ரொம்ப ஈஸியானது தான். இதெல்லாம் செய்துட்டு வரதுனால உங்களுக்கு வலி நல்லா குறையும். திரும்ப வலி வராத அளவுக்கும் மெயின்டைன் ஆகும். சப்போஸ் வந்து உங்களுக்கு இந்த பெயின்ஃபுல் ஆக் சிண்ட்ரோம்னாலேயோ ஷோல்டர் இம்பெஞ்ச்மெண்ட் சிண்ட்ரோம்னாலேயோ உங்களுக்கு வந்து இது சர்ஜரி அளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தான். இந்த நம்பருக்கு உங்களோட ரிப்போர்ட்ஸ் அனுப்புவாங்க. அப்பாயின்மெண்ட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. நாங்கள் நிறைய பிசியோதெரப்பியில் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து ஷோல்டர் ப்ராப்ளத்துக்குன்னு வந்து செய்துட்டு இருக்கோம். இது மூலயமா சர்ஜரியை ப்ரிவென்ட் பண்ணி உங்களுக்கு சர்ஜரி இல்லாமல் பெயினை குறைச்சி திரும்ப பெயின் வராத அளவுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். தேங்க்யூ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட அடுத்த வீடியோவில் வந்து ஒரு பக்கமாக இடுப்புலேருந்து கால் வரைக்கும் வர சயாட்டிகா வலிக்கு எந்த மாதிரியான ரெமெடிஸ் வந்து பண்ணலாங்கிறத பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன்.